Today we are going to see about the Unit 1, History Unit 1, Outbreak of World War I and its Aftermath. இந்த லெசனில் லாஸ்ட் பார்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னா சர்வதேச சங்கம் அப்படின்ற ஒரு லெசன், அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இதுதான் இந்த லெசனோட லாஸ்ட் சாப்டர். இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னா சர்வதேச சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை தான் லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லீக் ஆஃப் நேஷன் வாஸ் அ ஃபஸ்ட் இன்டர்னல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சோன்னே 1919 பிரின்சிபல்ஸ் மிஷன்ஸ் டு த மெயின்டைன் வேர்ல்டு பீஸ். இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ், இவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா உலக அமைதி அப்படின்னு மட்டும்தான் இருந்துச்சு. இட் வாஸ் ஃபார்ம்ட் இன் ஜான்வரி 10, 1920. எப்போ இதை ஆரம்பித்தாங்க? ஜான்வரி 10, 1920 பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் எப்படி நடந்துச்சு? 1919. ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் I in 1919, US பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் ஸ்ட்ரக்சர்ட் த ஐடியா ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா உட்ரோ வில்சன் அப்படின்றவங்க. யூஎஸ்ஏல நடந்த 1919 பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் எதை பற்றி பேசியிருக்காங்க? லீக் ஆஃப் நேஷனை பற்றி பேசி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி, ஏன் இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது. லீக் ஆஃப் நேஷனோட ஆர்கனைசேஷன், ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அது எத்தனை வகையாக இருந்துச்சு அப்படின்னா 5 டைப்ஸாக இருந்துச்சு. 5 ஆர்கான்ஸ் இருந்தது இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக் அப்படின்னாலே ஒரு குரூப் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னலாம் அந்த 5 ஆர்கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி அப்படின்றது ஒரு பொதுச்சபை, ஒரு பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் அசம்பிளி அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் செக்ரட்டரியேட்னா தலைமைச் செயலகம். இந்த அசம்பிளி நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் செக்ரட்டரியேட். இது எங்கே இருக்குன்னா த ஹேக் அப்படின்ற இடத்துல, ஹாலாண்டில் இருக்கக்கூடியது தான் இந்த செக்ரட்டரியேட். நெக்ஸ்ட் ஒன் கவுன்சில் அப்படின்றது ஒரு அமைப்பு. நெக்ஸ்ட் ஒன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போ 2 நாடுகள் வந்து ஒரு எல்லை தகராறு பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறது தான், அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறது தான் எதுனா கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. த பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு. இது எங்கே இருக்குன்னா ஜெனீவா. எந்த இடத்துல இருக்குன்னா ஜெனீவா இன் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். தொழிலாளர்களுக்காக ஒரு அமைப்பு. தொழிலாளர்களுக்காக ஏதாவது ஒரு நாட்டில் இருக்க தொழிலாளர்களை கொலனியலிசம், இம்பீரியலிசம் மூலமாக ஏதாவது ஸ்லேவ்ஸ் அடிமையாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள மீட்கிறதுக்கு, அந்த லேபர்ஸை மீட்கிறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லேபர் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். வாட் ஆர் த ஆர்கன்ஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க? த அசம்பிளி, செக்ரட்டரியேட், த கவுன்சில், பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஆர்கன்ஸ் இப்போ நம்ம புக்கில் பார்க்க போகிறோம். Take your book, page number 11. League of Nations, structure and composition. இதோட அமைப்பு எப்படிலாம் இருந்துச்சு? லீக் ஆஃப் நேஷன். லீக் அப்படின்னாலே என்னது? குரூப் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லீக் ஆஃப் நேஷன். தமிழில் இதுக்கு பேர் சர்வதேச சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. The comment of the league was worked at the Paris Peace Conference and included in each of the treaties that were signed the First World War. First World War எண்டில் 1919 பாரிஸ் அப்படின்ற இடத்துல ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ், அமைதி மாநாடு, பாரிஸ் அமைதி மாநாடு அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. அதில் எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? சைன் பண்ணிக்கிறாங்க, ட்ரீட்டியில் சைன் பண்ணிக்கிறாங்க. இட் வாஸ் லார்ஜ்லி டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம் பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் தட் திஸ் டாஸ்க் வாஸ் அக்கம்ப்ளிஷ்ட். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லீடர் யாரை சொல்கிறோன்னா யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் உட்ரோ வில்சன். இவர் தான் இந்த
ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு. இன் drawing up the constitution of the organization, the ideas of the Britain and America prevailed. இதுக்கு யார் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க இது லீக் ஆஃப் நேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு? பிரிட்டன் மினிஸ்டரும் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டும். த லீக் which was formed in 1920. அந்த லீக் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1920ல். கன்சிஸ்ட் ஆஃப் 5 பாடிஸ். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல இந்த 5 ஆர்கான்ஸ் அப்படின்னு. த அசம்பிளின்றது பொதுச்சபை. கவுன்சில், நெக்ஸ்ட் ஒன் செக்ரட்டரியேட், த பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து அசம்பிளி, த பார்லிமெண்ட் அப்படின்றது தான் அசம்பிளி, பொதுச்சபை அப்படின்னு சொல்லுவோம். ஈச் மெம்பர் கண்ட்ரி வாஸ் ரெப்ரசன்ட் இன் த அசம்பிளி. இதில் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க, இதில் லீக் ஆஃப் நேஷனில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியில் இருக்க மெம்பர்ஸ் ஒருத்தர் வந்து இந்த அசம்பிளியில் மெம்பராக இருக்கணும். அதான் ஈச் மெம்பர் கண்ட்ரி வாஸ் ரெப்ரசன்ட் இன் த அசம்பிளி. நெக்ஸ்ட் ஒன் கவுன்சில். த கவுன்சில் வாஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த லீக். எக்ஸிக்யூட்டிவ்னால என்னது? ஒரு நிர்வாகம், அட்மிட் பண்ணுறது. அந்த கவுன்சில் தான் அன்றாட வேலைகள், இந்த லீக்ல என்னென்ன வேலைகள்லாம் வந்திருக்கு அப்படின்றத செய்யக்கூடியது தான் இந்த கவுன்சிலோட வேலை. இதில் யாரெல்லாம் மெம்பராக இருந்தாங்க கவுன்சிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஜப்பான் அண்ட் தென் USA வேர் ஒரிஜினலி டிக்ளேர் த பர்மனன்ட் மெம்பர் ஆஃப் த கவுன்சில். இவங்க 5 பேரும் இந்த கவுன்சில் அப்படின்றதுக்கு பர்மனன்ட் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. எந்தெந்த நாடுகள்லாம் பர்மனன்ட் மெம்பர்ஸ்? பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் அண்ட் US. இவங்கெல்லாம் அந்த கவுன்சிலோட பர்மனன்ட் மெம்பர்ஸ். ஈச் மெம்பர்ஸ் ஹேட் ஒன் vote and in all the decision of the unanimous, even that small nation possessed the ரைட் ஆஃப் வீட்டோ. ஒரு சின்ன நேஷனாக இருந்தாலும் சரி, பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எந்த வேறுபாடும் கிடையாது. இதில் மெம்பராக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்குது. அது வந்து போடுறதும் போடாததும் அவங்களோட உரிமை. ரைட் ஆஃப் வீட்டோ அப்படின்னா நெகட்டிவ் ஓட். அவங்களுக்கு அதை ஓட்டு போட மறுக்கிறோம், அப்படி போட விருப்பம் இல்லை அப்படின்னாலும் வீட்டோ அப்படின்றதுல நம்ம தெரிவிக்கலாம். இப்போ நம்ம வந்து நோட்டோ அப்படின்னா என்னது? ஓட்டு போட விருப்பம் இல்லையா, தலைவரை தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லைன்றோம்ல, அது மாதிரி தான் வீட்டோ அப்படின்னா நெகட்டிவ் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. If you understand, first one is the assembly. அசம்பிளி பற்றி பார்ப்போம். இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அந்த மெம்பர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அசம்பிளியில் என்னவாக இருக்கணும்? ஒரு மெம்பராக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் கவுன்சிலில் 5 கண்ட்ரிஸ் மெம்பர் வந்து தான் பர்மனன்ட் மெம்பர்ஸ். அது எந்தெந்த கண்ட்ரி? பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவங்கெல்லாம் கவுன்சிலில் இருக்கக்கூடிய பர்மனன்ட் மெம்பர்ஸ். இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஓட்டு போடுற உரிமை இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் த செக்ரட்டரியேட். செக்ரட்டரியேட் அப்படின்னாலே தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. த செக்ரட்டரியேட் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன் வாஸ் லொக்கேட்டட் ஜெனீவா. இது எங்கே இருக்குது அந்த செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம் அப்படின்னு இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடியதான் ஜெனீவா. இன் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் வாஸ் சர் எரிக் ருமாண்ட். அவரோட பேர், இந்த ஃபஸ்ட்டு அந்த செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தவங்க பேர் சர் எரிக் ருமாண்ட் ஃப்ரம் பிரிட்டனை சேர்ந்தவர் தான் இதில் செக்ரட்டரியேட்டாக இருக்கார். த ஸ்டாஃப் ஆஃப் த செக்ரட்டரியேட் வாஸ் அப்பாயிண்டட் பை த செக்ரட்டரி ஜெனரல் கன்சல்டேஷன் வித் த கவுன்சில். இதில் வந்து கவுன்சிலில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டு தான் இவங்களை என்ன செய்கிறாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க. வேர் இஸ் அ இன்டர்நேஷ்னல் த செக்ரட்டரியேட் லீக் ஆஃப் நேஷன்? இட்ஸ் லொக்கேட்டட் இன் ஜெனீவா. எங்கே இருக்குது இந்த செக்ரட்டரியேட் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்? ஜெனீவாவில் இருக்குது. ஹூ இஸ் த ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்? சர் எரிக் ருமாண்ட் அப்படின்றவர். எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா பிரிட்டனை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் ஒன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இது எப்போ செட்டப் பண்ணாங்க அப்படின்னா 1920 தான் இதுவும் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஹேக் அப்படின்ற இடத்துல ஆரம்பமாச்சு, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. The International Court of Justice is located in The Hague in Holland. The court was made up of 15 judges. இதில் எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க? 15 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. டோட்டலாக 15 ஜட்ஜஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் the International Labour Organization comprises Secretariat and General Conference which include the representative from
ஈச் கண்ட்ரி. அடுத்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், யாருக்கெல்லாம் எந்த லேபர்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படி இருக்குது, ஒர்க் பேர்டனாவோ ஸ்லேவ்ஸாவோ வச்சுருக்காங்களோ அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது தான் யாரோட வேலையாக இருக்குது, லேபர் ஆர்கனைசேஷனோட வேலையாக இருக்குது. இதுதான் 5 அப்ஜெக்டிவ்ஸ் ஆர்கான்ஸ் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். என்னெல்லாம் பார்த்தோம்? 5 ஆர்கான்ஸ்: அசம்பிளி, கவுன்சில், செக்ரட்டரியேட், த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுதான் 5 ஆர்கான்ஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லீக். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னது? நோக்கம். இவங்களோட மோட்டோஸ் என்னவா இருந்துச்சு? The twofold objectives of the League of Nations was to avoid the war and maintain the peace. இவங்களோட நோக்கம் எதுக்காக இதை ஆரம்பிக்கிறாங்க? வாரை வந்து என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மாதிரி இன்னொரு வார் வந்து உலகத்தில் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அண்டு மெயின்டைன் பீஸ், எல்லா இடத்துலையும் அமைதி நிலவணும் அப்படின்றதுக்காக in the world, and to promote international cooperation in economic and social affairs. எதுக்காக? உலக ஒற்றுமை அண்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், உலகத்தில் இருக்க எல்லா பீப்புளும் ஒத்துழைக்கணும், அண்ட் எக்கனாமிக்கில் பாதிப்பு வரக்கூடாது, சோஷியல் அஃபேர்ஸ் எதுவும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லீக் வந்து ஆரம்பிக்கிறாங்க. The league intend to act as the conciliator and arbitrator and thereby resolve a dispute in the early stage. ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்வாங்க? கான்ஸ்குலர் அப்படின்னா அந்த வெப்பன்ஸை குறைக்கிறது, அண்ட் ஆர்டிபியூட்டர் அப்படின்றது வந்து வெடிமருந்து பொருட்களை வந்து என்ன செய்யணும்? குறைக்கணும். யாரும் என்ன செய்யக்கூடாது? அதிகமான வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, தயாரிக்கக்கூடாது அப்படின்றாங்க. If war should break out the disputes attributions, the members should apply the sanction to the aggressor, first economic and military. அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து சொல்கிற அளவுக்கு மட்டும்தான் என்ன இருக்கணும்? அந்த வெப்பன்ஸ் வந்து தயாரிக்கிறது இவங்களோட சாங்ஷன் அப்படின்னா இவங்களோட அனுமதி பெற்று மட்டும்தான் மிலிட்ரிஸை வந்து இவங்க யூஸ் பண்ணணும். எக்கனாமிக் லெவல்லையும் இவங்களோட எவ்வளோ பொருளாதார வளத்தில் உயர்ந்திருக்காங்க அப்படின்றதும் இவங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next one, the difficulty in achieving the objectives was increased from beginning of absence of the 3 great powers, namely USA, ஜெர்மனி அண்டு ரஷ்யா. ஃபஸ்ட்டு இந்த பிகினிங்கில் யார் பர்மனண்ட் மெம்பராக இருந்தாங்க அப்படின்னா யூஎஸ்ஏ தான் ஃபவுண்டர். ஆனால் இவங்க டிட் நாட் பிகம் எ மெம்பர். ஆனால் இதில் லீக் ஆஃப் நேஷனில் என்ன செய்யலை? மெம்பராக இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஜெர்மனி வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் தோற்று போயிட்டாங்க, அவங்களும் டிஃபீட்டட் நேஷனாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரஷ்யா. த லேட்டர் 2 ஜாயின்ட் இன் 1926 அண்டு 1934. ஜெர்மனியாவும் ரஷ்யாவும் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1926லையும் அடுத்து 1934லையும் ஜாயின் பண்ணிக்கிறது. வைல் ஜெர்மனி ரிசைன்டு இன் 1933, ரஷ்யா எக்ஸ்பெல்டு இன் 1939. ஜெர்மனி வந்து 1933ல் வெளியே வந்துடுறாங்க, இந்த லீக் ஆஃப் நேஷன்லேருந்து வெளியே வந்துடுது. அடுத்து ரஷ்யாவும் 1939ல் இந்த லீக் ஆஃப் நேஷன்லேருந்து வெளியே வர்றாங்க. ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லீக். ஆக்டிவிட்டீஸ் இவங்க வந்து என்னெல்லாம் சாதனைகள் செஞ்சாங்க, என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க. இந்த லீக் ஆஃப் நேஷன் ஆரம்பித்து 1920 இருந்துச்சு, 1925 வரைய இது வந்து ஒர்க் அவுட்டில் நடைமுறையில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் இவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். த லீக் வாஸ் கால்டு இன் டு செட்டில் எ நம்பர் ஆஃப் த டிஸ்பியூட் பிட்வீன் 1920 அண்டு 1925. நிறைய டிஸ்பியூட்ஸ், நிறைய தடைகள், பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணி வச்சுருக்கு. எப்போ இருந்து? 1920லேருந்து 1925 வரைய. த லீக் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன் 3 issues. 3 பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, இன் 1920 எ டிஸ்பியூட் அரோஸ் பிட்வீன் ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்ட் ஓவர் த சோவிகிரிட்டி ஆஃப் த ஆலண்ட் ஐலாண்ட்ஸ். என்ன வருது? 1920ல் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அதில் யார் ஆலண்ட் ஐலாண்டாக எடுத்துக்கிறது அப்படின்னு 2 பேருக்கும் பிரச்சனை. யார் யாருக்கும்? ஃபின்லாண்டுக்கும் ஸ்வீடனுக்கும் யார் ஆலண்ட் ஐலாண்டாக எடுத்துக்கிறது அப்படின்னு. The league ruled that island should go to Finland. அந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து அதை ரிசர்ச் பண்ணி இது யாருக்கு போக வேண்டியது அப்படின்றாங்க, ஃபின்லாண்டுக்கு போக வேண்டியதுன்னு சொல்லிடுறாங்க. In the following year, the league was asked to settle the foreigner between the
போலாண்ட் அண்ட் ஜெர்மனி. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரச்சனை, செகண்ட் வந்து அந்த எல்லை பிரச்சனை. போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் அப்பர் சிசிலியா அப்படின்ற இடத்த யார் பக்கம் வருது, விச் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிசால்வ் பை த லீக். யாருக்கு வரணும் இந்த சிசிலியா ஐலாண்டு அப்படின்றத, போலாண்டு எடுத்துக்கணுமா இல்லை ஜெர்மனியோட எல்லையில் வரணுமா அப்படின்றதுல ஒரு பிரச்சனை. இதையும் இவங்க தீர்த்து வச்சாங்க, அந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சிருக்கு. The third dispute was between Greece and Bulgaria in 1925. அடுத்தது மூணாவது ப்ராப்ளம் என்னன்னா, கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை 1925ல். Greece invaded Bulgaria and the League ordered to ceasefire அப்படின்றது வந்து ஒரு என்ன செய்ய, ஒரு அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணி கேட்கக்கூடியது. ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் இட் blamed Greece and decided that Greece was to pay the reparations. என்ன செய்கிறாங்க, கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் ஒரு வார் நடக்குது இந்த எல்லை பிரச்சனையில். இதில் யாருக்கு வந்து கிரீஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ரெப்பரேஷன் அப்படின்னா இழப்பீடு தொகை, அந்த வாருக்கான இழப்பீடு தொகையை கொடுக்குறாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் லீக் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. Thus the league had been successful until the signing the லோக்னா ட்ரீட்டி இன் 1925. இவங்க இது மூலமாக லோக்னா ட்ரீட்டி அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. பை திஸ் ட்ரீட்டி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டாலி மியூச்சுவலி கிராண்ட் பீஸ் இன் த வெஸ்டர்ன் யூரோப். இந்த லோக்னா ட்ரீட்டி மூலமாக இந்த 5 நாடுகளும் என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கையில் ஏற்படுத்திக்கிறாங்க. மியூச்சுவலாகவே நாங்கள் என்னது பரஸ்பர ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு பரஸ்பர நல்லுறவு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்னா ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அந்த இதில் சைன் பண்ணுறாங்க, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டாலி, இவங்க எல்லாருமே லோக்னா ட்ரீட்டியில் சைன் பண்ணிக்கிறாங்க. தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஜாயின் த லீக் அண்ட் வாஸ் கிவன் த பர்மனன்ட் சீட் ஆஃப் த கவுன்சில். என்னவாகுது, ஜெர்மனி வந்து லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு 1939ல் ஜெர்மனி வந்து 34ல் வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் ஜெர்மனி வந்து திரும்ப வந்து என்ன ஜாயின் பண்ணிக்கிது, இந்த பர்மனண்ட் சீட் ஆஃப் கவுன்சிலில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஜெர்மனி. ஆஃப்டர் 2 years US and Russia began to participate the non-political activities of the league. USA ஆஃப்டர் 2 yearsல யூஎஸ்ஏவும் ரஷ்யாவும் என்ன செய்யலை, மெம்பர்ஸ் இல்லை. அப்படின்னாலும் அவங்களோட நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அவங்களோட தலையீடு வந்து கொஞ்சம் லீக் ஆஃப் நேஷனில் இருந்திருக்கு. இதுதான் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ். 3 ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தோம், ஃபின்லாண்டுக்கும் ஸ்வீடனுக்கும் நடந்த பிரச்சனை, கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்குள்ள பிரச்சனை, நெக்ஸ்ட் ஒன் ஜெர்மனி போலாண்டுக்குள்ள பிரச்சனை, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் 1925ல் லோக்னா ட்ரீட்டி சைனிங். இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் யார் சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க, லீக் ஆஃப் நேஷன்ஸ் சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் வயலேஷன்ஸ் மீன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். இது வந்து என்னவாகுது, இவங்களை மதிக்காமல் நடக்கிறது தான் என்ன செய்வாங்க, வயலேஷன்ஸ் அப்படின்னா டிஸ்ஒபீடியன்ஸ். ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் கான்ஃபர்ட்டிங் த யூரோப்பியன் பவர் வாஸ் ஹவு டு அச்சீவ் த டிஸ்ஆர்னமெண்ட் அப்படின்னா அது என்னது, தன்னோட வெப்பன்ஸ் படைகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி, வெப்பன்ஸை வந்து என்ன செய்யணும், குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் சொல்கிறாங்க. In 1925, the Council of the League set up a commission to hold the disarmament conference to sort out the problems. என்ன செய்யுது, 1925ல் இந்த கவுன்சில் நம்ம படித்தோம்ல, ஒரு ஆர்கன் கவுன்சில், அவங்க வந்து இந்த டிஸ்ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ஆர்னமெண்ட்னா இந்த வெப்பன்ஸ் எல்லாம் குறைச்சி தான் என்ன செய்யணும், கொண்டு வரணும், ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த ப்ரொப்போஸ் கான்ஃபரன்ஸ் மெட்டீரியலைஸ்ட் ஒன்லி இன் February 1932. ஆனால் இவங்க சொல்கிறத யார் கேட்குற மாதிரி இல்லை. 1932ல் இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஏதாவது சொன்னால், ஏதாவது லீக் வந்து சொன்னாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி என்ன செய்யுது, தன்னால் லெஃப்ட் ஆகிக்கிறாங்க. இன் த கான்ஃபரன்ஸ்
ஜெர்மனி டிமாண்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் த ஆர்ம்ஸ் வித் ஃப்ரான்ஸ் வாஸ் ரிஜெக்டட். இப்படி ஏதாவது சொல்லும் போது இந்த கான்ஃபரன்ஸில் ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் பிரச்சனை ஏற்படுது. இதில் 2 பேருமே 1932 லெஃப்ட் ஆகிக்கிறாங்க. ஹிட்லர் வித்ட்ரா த ஜெர்மனி ஃப்ரம் த கான்ஃபரன்ஸ் அண்ட் த லீக். இப்போ ஜெர்மனியை யார் ரூல் பண்ணாங்கன்னா ஹிட்லர் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது இந்த படைகளை குறைங்க, வெப்பன்ஸை குறைங்க அப்படின்னு அந்த கான்ஃபரன்ஸில் சொல்லும்போது ஜெர்மனி என்னவாகுது, நான் உன் கண்ட்ரோலில் இல்லை, நான் வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவாகிறார், ஹிட்லர் என்னவாகிறார், லீக் ஆஃப் நேஷன்லேருந்து வெளியே வந்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி என்ன செய்கிறாங்க, அந்த லீக்லேருந்து வெளியே வர்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜப்பான் அட்டாக்டு மஞ்சூரியா இன் செப்டம்பர் 1931 அண்ட் த லீக் கண்டெம்ட் ஜப்பான். ஜப்பான் மஞ்சூரியாவை போய் கேப்சர் பண்ணுறது 1931. மஞ்சூரியா சைனாவில் இருக்கக்கூடிய பிளேஸ், அதை போய் ஆக்கிரமிப்பு பண்ணும்போது அதை கண்டமெண்ட் அப்படின்னா அதை தடை செய்யுது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, லீக் ஆஃப் நேஷன். ஸோ ஜப்பான் ஆல்சோ ஃபாலோட் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ரிசைன் ஃப்ரம் த லீக். அப்போ ஜெர்மனி என்னவாகுது, ரிசைன் பண்ணதில்ல, அது மாதிரி ஜப்பானும் என்ன செய்கிறாங்க, லீக் ஆஃப் நேஷன்லேருந்து ரிசைன் பண்ணுறாங்க. இந்த கண்டெஸ்ட் ஆஃப் இட்டாலி அட்டாக்டு எத்தியோப்பியா. அடுத்து இட்டாலி யாரை அட்டாக் பண்ணுறாங்க, எத்தியோப்பியாவை அட்டாக் பண்ணுறாங்க. த லீக் அப்பீல் த சாங்ஷன். இதை என்ன செய்யுது, லீக் அனுமதி கொடுக்க மறுக்குது. அஸ் த சாங்ஷன் கேம் இன் டு எஃபெக்ட், இட்டாலி ரிசைன்டு ஃப்ரம் த லீக் இன் 1937. அதனால இட்டாலியை போருக்கு போக மறுக்கிறதுனால, அனுமதி கொடுக்காததுனால இட்டாலியும் அந்த லீக்ல இருந்து 1937 லெஃப்ட் ஆகிட்டு. Thereafter, the League was a passive witness to event, taking no part in the crisis over the Rhineland, Austria, செக்கோஸ்லோவியா அண்ட் போலாண்ட். அதுக்கப்புறம் என்னவாகுது, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஏதாவது ஒன்று சொல்லும் போது அவங்க ஒவ்வொரு நேஷன் என்னவாகிறாங்க, ரிஜெக்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த இதில் கொஞ்சம் பேர் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ரைன்லாண்ட், ஆஸ்ட்ரியா, செக்கோஸ்லோவியா, போலாண்ட், இவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு லீக் ஆஃப் நேஷன் கொடுக்குறாங்க. The last decisive action it took was in December 1939. லாஸ்ட்டாக நடக்கிறது December 1939 when Russia was expelled her attack on Finland. ரஷ்யா என்ன செய்யுது, ஃபின்லாண்டை அட்டாக் பண்ண போகுது. The assembly did not meet again and the League of Nations was finally dissolved in 1946. இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் லீக் ஆஃப் நேஷன் போய் அனுமதி கொடுக்கவோ இல்லை அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணவோ ஏதாவது ஒரு தடை சொல்லும்போது அந்த நேஷன் என்னவாகிறாங்க, லீக் ஆஃப் நேஷனில் போய் லெஃப்ட் ஆயிடுறாங்க. லாஸ்ட்டாக 1939 ரஷ்யா எதை போய் அட்டாக் பண்ணாங்க, ஃபின்லாண்டை. இதை தான் லாஸ்ட்டாக அவங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ் சொன்ன ஒரு உரிமை, ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த அசம்பிளி டிட் நாட் மீட் அகைன். திரும்ப இந்த அசம்பிளி மீட் ஆகவே இல்லை. அண்ட் லீக் ஆஃப் நேஷன் ஃபைனலி டிசால்வ் இன் 1946. இந்த லீக் ஆஃப் நேஷன் லாஸ்ட்டாக எப்போ டிசால்வ் ஆகுது, கலைக்கப்படுது 1946. நெக்ஸ்ட் ஒன், காசஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். இது ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த நேஷன் நம்மளுக்கே புரியுது. இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி என்னவாகிறாங்க, ஒருத்தரை கண்டிக்கும் போது அவங்க அந்த லீக்லேருந்து லெஃப்ட் ஆகிறாங்க. இப்படி எல்லா கண்ட்ரியும் என்னவாகுது, லெஃப்ட் ஆகிட்டே இருக்குது. இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். த லீக் appeared to be an organization of those who were victories in the first world war. இந்த ஆர்கனைசேஷன், இந்த லீக் ஆஃப் நேஷனில் கலந்திருக்க மெம்பர்ஸே யாருன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வெற்றி பெற்றவங்க மட்டும்தான். விக்டரிஸ் ஆஃப் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார். ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க, இதில் பார்ட்டிசிபேஷனாகவே இருந்திருக்காங்க. சின்ஸ் இட் லாக்டு த மிலிட்ரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன், இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டிசிஷன். இவங்க என்ன செய்யலை, மிலிட்ரி பவர்ஸை கைக்குள்ளே கொண்டுட்டு வந்திருக்காங்க. இவங்களோட லீக் ஆஃப் நேஷனில் மிலிட்ரி பவர்ஸ் கிடையாது. இது கூட ஒரு காரணம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. தேர்ட் பாயிண்ட், the founders of the peace organization underestimated the power of nationalism. என்ன செய்கிறாங்க, இந்த பீஸ் ஆர்கனைசேஷனில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இந்த நேஷனலிசம், பவர் ஆஃப் நேஷன்ஸ்லாம் லீக் ஆஃப் நேஷன் என்ன செய்கிறாங்களாம், அண்டர் எஸ்டிமேட், தரைக்குறைவாக என்றாங்க. The principle of collective security could not appeal the actual practice. இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு என்பது அப்படின்றது ஒரு சொல் வழக்கில் மட்டும்தான் இருந்துச்சு, நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வென் இட்டலி, ஜப்பான் அண்ட் ஜெர்மனி ஹெட்டட் பை த டிக்டேட்டர்ஸ். இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிந்ததுக்கப்புறம் இட்டலி, ஜப்பான்,
ஜெர்மனி இவங்கெல்லாம் ஒரு டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரி நாடாக மாற ஆரம்பிச்சு. ரெஃப்யூஸ் டு போன் பை ஆர்டர் ஆஃப் த லீக். ஆனால் இவங்க எல்லாரும் இந்த லீக் வந்து சொல்கிறத யாரும் கேட்கல. பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வேர் த ஒன்லி மேஜர் பவர் டு டிசீசிவ்லி. இதில் பிரிட்டனும் ஃப்ரான்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களோட பவர் மட்டும்தான் இதில் என்னது வளர்ந்துருந்துச்சு. இதுதான் காசஸ் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். இந்த இதில் காசஸ் ஆஃப் ஃபெயிலியரில் 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. லாஸ்ட்டு 2 மார்க். ஆல்ரெடி நம்ம வந்து 5 2 மார்க் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் 6th 2 மார்க் வந்து லிஸ்ட் அவுட் எனி 2 causes ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த 4 பாயிண்டில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டை நீங்கள் இதில் எழுதிக்கலாம். 6th 2 மார்க் கொஷின். ஐயோ இது சொல்லவே இல்லடி. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே we completed the World War I and its aftermath. இந்த லெசனை முடிச்சிட்டோம். இப்போ புக் பேக்கில் மார்க் பண்ணுங்கள். டேக் பேஜ் நம்பர் 11. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் வேர் த 3 major emperors shattered by the end of the First World War? Option A, Germany, Austria-Hungary and the Ottomans. Next one, which country emerged as the strongest in East Asia towards the close of the 19th century? Option B, Japan. Who said imperialism is the highest stage of capitalism? Option A, Lenin. Fourth one, what is the Battle of Marne remembered for? Option B, trench warfare. Fifth question, to which country did not first Secretary General of League of Nations belong? Option A, Britain. Sixth one, which country was expelled from the League of Nations for attacking Finland? Option B, Russia. Next Roman letter, filling the blanks. Japan forced war on China in the year 1894. 1894. Once again, Japan forced a war on China in the year 1894. Second question, the new state of Albania was created according to the Treaty of London. Treaty of London. London, London. Third one, Japan entered into alliance with the England in the year 1902. 1902. Fourth one, the Balkan had mixed population. Macedonia. 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 In the Balkan, Macedonia has a mixed population. Fifth one, the Battle of Tannenberg. The Battle of Tannenberg suffered a heavy losses of Russia. இந்த பேட்டிலில் வந்து பேட்டில் ஆஃப் டன்னன்பர்க்கில் ரொம்ப சஃபர் ஆனது எதுனா ரஷ்யா. Dash is the Prime Minister represent France in the Paris Peace Conference. Clemenceau. 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 Logra Treaty was signed in the year 1925. Logra Treaty அப்படின்றது எப்போ சைன் ஆச்சு? 1925. Next one, choose the correct statement. The Turkey's emperor contained many non-Turkish people in the Balkan. Turkey fought on side of the Central Power. Britain attacked Turkey and captured Constantinople. The Turkey attempted to Suez Canal but was repulsed. Option D, 1, 2 and 4 are correct. 1, 2 and 4 are correct. Second one, assassination reason.
Germany and the United States were producing cheaper manufactured goods and capturing England market. Reason: both the countries produce the required raw materials for the industries. Option C, A and both A and sorry, option B, A is right but R is a not correct reason. Third one, association: the first European attempts to carve out of colonies in Africa resulted in the deadly battles. Reason: there was stiff resistance from the native population. Answer A, both A and R are correct. Next Roman letter, match the following. Treaty of Brest-Litovsk. ட்ரீட்டி ஆஃப் பிஸ்டவக் அப்படின்றது வந்து எங்கே நடந்துச்சு? ரஷ்யா வித் ஜெர்மனி. ஜிங்கோயிசம் இங்கிலாந்து. கிமல் பாஸ்கா டர்க்கி. M10 மெட்ராஸ். ஹால் ஆஃப் மிரர் வெர்சலைஸ். ஒன்ஸ் அகெயின் திரும்ப சொல்கிறேன், ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்டவக் அப்படின்றது ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த ஒரு ட்ரீட்டி. ஜிங்கோயிசம் அப்படின்றது இங்கிலாந்து ஃபாலோ பண்ணது. கிமில் பாஸ்கா அப்படின்றது டர்க்கி எம்பரர். M10 அப்படின்ற ஒரு கப்பல் வந்து எங்கே இருந்துச்சுன்னா மெட்ராஸ். ஹால் ஆஃப் மிரர் இந்த பிளேஸ் எங்கே இருக்குது? வெர்சலைஸில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we already marked the book back question. 5 கொஷின் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 6th கொஷினை இப்போ நான் மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த டெஸ்ட்டில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 வேர்ஸும் இந்த 6 2 மார்க்கும் டெஸ்ட். Okay, study well. Any doubt, if you call me. Okay, thank you. Next class we will see the next new portion, geography. Okay, thank you, take care.